இன்று திருப்பெரும்புதூர் தொகுதியில் குன்றத்தூர் நகராட்சியில் எங்களுடைய வர்த்தக துறை சார்பாக எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு VLC ரவி அவர்கள் ஏற்பாட்டில் பெருந்தலைவர் காமராஜருடைய 122வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதுல நலத்திட்டங்கள், ஆட்டோ வழங்குதல், தையல் மிஷின் வழங்குதல், புடவை, அரிசி, மளிகை சாமான்கள், இப்படி பல நலத்திட்டங்களை இன்று நாங்கள் அளித்திருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் இந்த தேசத்தின் வரலாறாக இன்னும் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நிகருக்கு நிகரான தலைவர். அந்த தலைவருடைய விழாவை எடுப்பதில் காங்கிரஸ் பேரியக்கம் பெருமை கொள்கிறது. திமுக இப்பவே தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சாங்க. நாங்களும் தேர்தல் பணி ஆரம்பிச்சிட்டோமே, இதுவும் தேர்தல் பணி தான். பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளில் தேர்தல் பணியை நாங்கள் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து விட்டோம். அது எங்க அகில இந்திய தலைமை முடிவு செய்யும், அதை நாங்க முடிவு செய்யறதில்லை. நன்றி. முதல் பட்ஜெட் வரப்போகுதுண்ணா, இப்போ தமிழகத்துக்கு எப்பவுமே தமிழகத்திற்கு துரோகம் செய்வதுதான் பாஜகவுடைய வேலை. இந்த ஆண்டும் 10 ஆண்டுகளாக செய்த துரோகத்தை செய்வார். அதான் 10 ஆண்டுகளா வஞ்சித்து வந்தார்கள் தமிழ்நாட்டை, இப்பொழுதும் வஞ்சிக்க போகிறார்கள். அதெல்லாம் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏற்கனவே சிபு சோரன் ஜார்க்கண்டுடைய முதலமைச்சருக்கு பிணை வழங்கி இருக்கிறார்கள். அதே போன்று டெல்லி முதலமைச்சருக்கு பிணை வழங்கினார்கள். உடனே மத்திய குற்றப்புலனாய்வுத்துறை அனுப்பி இன்னொரு முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள், சிக்கல் ஏற்படுத்துகிறார்கள். அதே போன்றுதான் மாண்புமிகு அமைச்சராக இருந்தவர் அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜிக்கும் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வருகிறார்கள். இதனால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அவர்கள் வெற்றி பெறப் போவதில்லை, நீதிதான் வெற்றி பெறப் போகிறது.